எக்ஸ்ட்ரா மீத விழுகிற கிளாத் எல்லாமே நீங்க இனிமே தூக்கி போட வேணாம். அத வச்சு பேக் ஸ்டிச் பண்ணி ஒரு பேக்குக்கு ரூ. 15ன்ற வகையில நீங்க சம்பாதிக்கலாம். வாங்க பேக் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். நார்மலா ஒரு பேக் ஸ்டிச் பண்றதுக்கு வெறும் 30 பாயிண்ட் இருந்தாலே போதும். பேக்கோட லென்த் 18 எடுத்துக்கோங்க. பேக்கோட விட்த் 16. நீங்க ஒரு டெய்லர் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கிளாத் வேஸ்ட்டாக கிடக்கும். நான் சொல்ல போகிற மெத்தடில் நீட்டாக தச்சு விற்றீங்கன்னா நிறைய பேர் வாங்கிக்குவாங்க. இல்லை கடையில் இந்த மாதிரி லாஸ்ட் பீஸ் எல்லாமே விற்பாங்க. அது வெறும் 10 ரூபாய்க்கே நமக்கு கிடைக்கும். கைப்பிடி எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அகலம் 2லேருந்து 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். அதோட லென்த்து 12 எடுத்துக்கலாம். தனித்தனியாக 12. பேக்கோட டாப்பை நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சோண்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம கிளாத் எடுத்துக்கிறோம். நான் சொல்ல போகிற மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உண்மையாகவே நீட் ஃபினிஷிங் வரும். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கைப்பிடியை ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். இதுக்கு நீங்கள் கீழே ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பண்ண போகிற மெத்தடில் தானாகவே ரா எட்ஜஸ் க்ளோஸ் ஆகிடும். பேக்கோட டாப் போர்ஷன் எடுத்துக்கிறேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி எந்த இடத்துல நம்மளோட கைப்பிடி வரணுன்றத மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக பேக்கோட டாப்பில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிளாத் எடுத்தோம்ல, அதை வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃப்ரண்ட் டு பேக்கில் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இடையில நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல கைப்பிடியை வைக்க மறந்துடாதீங்க. கைப்பிடியை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கம் இருக்குன்றதுக்கு, ஏன்னா நம்ம போடுறதே வேஸ்ட்டான கிளாத்தில் கரெக்டாக. ஸோ மெட்டீரியல் எப்படி ரெக்யர்மெண்ட் இருக்குன்றதை பார்த்து தான் நம்மளோட ஆன் ஃபோல்டை தீர்மானிக்க முடியும். அது கீழே வருமா இல்லை சைடில் வருமானது நம்மளாலே சொல்ல முடியாது. இந்த பேக்கில் சைடில் வரும். பேக்கோட டாப் போர்ஷனை ஸோ ஒரே தான் நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியுது. இதுவே கீழே ஆன் ஃபோல்டு வந்துச்சுன்னா ஒரு சைட் பேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் போங்க. இதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போடுறதுனால நம்மளோட கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தென் நீட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பண்ணுற ப்ராசஸ் தான். நார்மலாக எப்படி ஃபினிஷிங் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ். பேக் ஸ்டிச்சிங்கில் 4th ஸ்டெப்பாக சைட் ஜாயின் பண்ணுறோம். இது பண்ணதுக்கப்புறம் தான் வெரி இம்பார்ட்டண்டான விஷயமே இருக்குது. ரெண்டு பக்கம் பேக்கோட கீழே இருக்க 2 பார்ட்லையுமே இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு கிராஸாக ட்ரையாங்கிளாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம இதை இப்படி பண்ணுறோம் அப்படின்னா கீழே நமக்கு ஸ்பேசியஸ் கிடைக்கும். ஒன்ஸ் இந்த பேக் முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பேக்கை ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டான ஃபினிஷிங்கும் இருக்கும். உங்களுக்கு கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணலாம். இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.